ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம ஒரு விஷுவல் பசில் மாதிரி மாத்தினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம வெப்பத்தோட அந்த சீக்ரெட் கோட உடைக்க போறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இதுதான் நம்மளோட இன்னைக்கு பசில். 4 ஆளாத பொருட்கள், அதுக்கு 4 கிராஃப். இந்த ஒவ்வொரு லைனும் ஹீட் ஒரு பொருள் வழியா எப்படி போகுதுன்னு காட்டுது. நம்ம வேலை என்ன தெரியுமா? எந்த கிராஃப் எந்த பொருள் ஓடுதுன்னு மேட்ச் பண்ணணும். ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி இருக்குல்ல? இந்த லைன்ஸ்லாம் சும்மா கிறுக்கிறுகள்னு நினைச்சிடாதீங்க. இது ஒவ்வொன்னுக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு. கண்ணுக்கே தெரியாத ஹீட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிராவல் பண்ணுதுங்கிற கதை. அந்த கதையை நம்மால படிக்க முடியுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, இந்த பசில சால்வ் பண்ணணும்னா நமக்கு சில டூல்ஸ் தேவைப்படும். சிம்பிளா சொல்லணும்னா சில முக்கியமான கான்செப்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போதான் இந்த கிராஃப்ல ஒளிஞ்சிருக்கிற க்ளூஸை எப்படி படிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். முதல்ல அதை கத்துக்கலாம். நம்மளோட டூல் பேரு டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். தமிழ்ல சொன்னா வெப்பநிலை சுயவிவரம். இது ரொம்ப சிம்பிள். நம்ம பஸ்ஸில் பார்த்தோமே அந்த கோடுகள், அதுதான் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். ஒரு பொருள் வழியா போகும்போது டெம்பரேச்சர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையுதுன்னு காட்டுற ஒரு படம் தான் இது. சொல்லப்போனா இது ஒரு ஹீட் மேப் மாதிரி. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தெர்மல் கண்டக்டிவிட்டி, அதாவது வெப்ப கடத்து திறன். ஒரு பொருள் வெப்பத்தை எவ்வளோ நல்லா கடத்துதுங்கிறது தான் இது. சில பொருள் வழியா ஹீட் வேகமா போகும், சிலதுல மெதுவா போகும். இந்த ஒரு விஷயம் தான் நம்ம பஸ்ஸலோட மாஸ்டர் கீ. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? இப்படி யோசிச்சு பாருங்க. ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டினா ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. ஹீட் தடதடன்னு வேகமா போயிடும். அதே லோ தெர்மல் கண்டக்டிவிட்டினா ஒரு குண்டும் குழியுமா இருக்கிற கிராமத்து ரோடு மாதிரி. ஹீட் அதுல போக ரொம்பவே கஷ்டப்படும். இப்போ நம்மளோட முதல் முக்கியமான க்ளூக்கு வர்றோம். நல்லா கவனிங்க. ஒரு பொருளுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் டிராப் ரொம்ப கம்மியா இருக்கும். கிராஃப்ல சொல்லணும்னா அந்த லைன் ரொம்ப தட்டையா, அதாவது ஃப்ளாட்டா இருக்கும். இதுதான் கோல்டன் ரூல், மறக்காதீங்க. ஓகே, நமக்கு தேவையான டூல்ஸ்லாம் இப்போ கையில இருக்கு. நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்களை வச்சு ஒவ்வொரு கிராஃபையும் அனலைஸ் பண்ணி பசிலோட பீஸ்களை ஒன்னா சேர்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க துப்பு துலக்கலாம். முதல்ல இந்த சீய பாருங்க. இந்த லைன் எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்குல்ல? சரிவா ரொம்பவே கம்மி. இதோட அர்த்தம் என்ன? டெம்பரேச்சர் டிராப் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ரூல் என்ன சொல்லுது? டெம்பரேச்சர் டிராப் கம்மினா தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகம். அப்போ இதுதான் நம்ம ஹீட்டோட சூப்பர் ஹைவே. இப்போ ஏவ பாருங்க. சியோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்டீப்பா இருக்கு, அதாவது சரிவு அதிகமா இருக்கு. டெம்பரேச்சர் டிராப்பும் நல்லாவே தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தம்? சியை விட இதுக்கு கண்டக்டிவிட்டி கம்மின்னு அர்த்தம். ஹீட் இது வழியா போகுது, ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகுது. அடுத்து பி. அடேங்கப்பா, எவ்வளவு செங்குத்தா கீழே விழுது பாருங்க. இது ஒரு பெரிய டெம்பரேச்சர் டிராப்பை காட்டுது. அதாவது ஹீட் இதை கடந்து போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. இதுதான் ஒரு இன்சுலேட்டர், அதாவது வெப்பத்தையே தடுக்கிற ஒரு பொருள். இதுதான் நம்ம குண்டும் குழியுமான ரோடு. கடைசியா டி. இது மத்த 3ல இருந்தும் டோட்டலா வேற மாதிரி இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரைட் லைனே இல்ல, ஒரு கர்வ். இந்த வளைஞ்ச ஷேப் நமக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் க்ளூ கொடுக்குது. இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குது. அது என்னவா இருக்கும்? அந்த ஸ்பெஷல் க்ளூ இன்டர்னல் ஹீட் ஜெனரேஷன். அதாவது பொருளுக்குள்ளேயே ஹீட் உருவாகுது. மத்த கேஸ்லலாம் ஹீட் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு டிராவல் தான் பண்ணுச்சு. ஆனா இங்க அந்த பொருளுக்குள்ளேயே ஹீட் உருவாகிறதால கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம இந்த மாதிரி ஒரு கர்வா மாறுது. இதுதான் டியோட சீக்ரெட். சரி, நம்ம கிட்ட இப்போ எல்லா க்ளூஸும் இருக்கு. ஒவ்வொரு லைனோட கதையும் நமக்கு இப்போ புரியுது. இனி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த பசிலுக்கு ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோ ஃபைனல் மேட்ச். நல்லா ஃபிளாட்டா இருந்த சி ஹை கண்டக்டிவிட்டி லிக்விட், கொஞ்சம் ஸ்டீப்பா இருந்த ஏ லோ கண்டக்டிவிட்டி லிக்விட், ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பா இருந்த பி இன்சுலேட்டிங் பாடி, அதாவது வெப்பத்தை தடுக்கிற பொருள். அந்த யுனிக் கர்வ் இருந்த டி கார்ட் ஹீட்டர், அதாவது உள்ளேயே ஹீட் உருவாக்குறது. பாத்தீங்களா, எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ நம்ம அனாலிசிஸ் படி கரெக்டான ஆப்ஷன் பி. இந்த இன்ஜினியரிங் பசில நாம வெற்றிகரமா சால்வ் பண்ணிட்டோம். சரி, இந்த கோடு, கிராஃப் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ முக்கியம்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நாம இப்போ பேசின கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த லைன்ஸை புரிஞ்சுக்கிறதே நம்ம டெய்லி லைஃபே நல்லா புரிஞ்சுக்க உதவும். யோசிச்சு பாருங்க, நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற பாத்திரத்தோட அடிபாகம் ஹை கண்டக்டிவிட்டியா இருக்கும். அதனால தான் சாப்பாடு எல்லா பக்கமும் ஒன்னா வேகுது. நம்ம வீட்டு சுவத்துல இருக்கிற இன்சுலேஷன் லோ கண்டக்டிவிட்டி. அதனால தான் குளிர்காலத்துல வீடு சூடா இருக்கு, கரண்ட் பில்லும் கம்மியாகுது. உங்க கம்ப்யூட்டரை கூலா வச்சுக்கிற ஹீட் சிங்க்ல இருந்து உங்களை கதகதப்பா வச்சுக்கிற விண்டர் கோட் வரைக்கும் எல்லாத்துலயும் இதே சயின்ஸ் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டா நாம ஸ்மார்ட்டான முடிவுகளை எடுக்கலாம் இல்லையா? ஸோ இனிமே நீங்க ஒரு சூடான காஃபி கப்பை கையில் எடுக்கும்போதோ இல்ல குளிரில் வெளியே நடக்கும்போதோ கண்ணுக்கு தெரியாத அந்த ஹீட் ஃப்ளோ பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு அதோட மொழி படிக்க தெரியும்.
உங்களை சுத்தி என்னென்ன விஷயங்களை இனிமே நீங்க வித்தியாசமா கவனிக்க போறீங்க?